இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டிங்கான இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் ஆர் வீடியோ எடிட்டிங் ஸ்டைல்ஸில் ரோட்டோன்ற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக மாறிடுச்சு. யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை எனி கைண்ட் ஆஃப் கண்டென்ட் அதில் இந்த ரோட்டோவை யூஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்களை அவங்க ஆட் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டோ பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேமாக உட்காந்து அதை பெயிண்ட் பண்ணி கரெக்டாக எடுத்து பேக்ரவுண்டை தனியாக இன்னும் தேவைப்பட்ட விஷயங்களை தனித்தனியாக மாஸ்க் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ரோட்டோக்குள்ளே இருந்தது. ரோட்டோனாலே எல்லாருமே கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டெப் பேக் போய் நிற்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ டெக்னாலஜி வளர இந்த ரோட்டோன்றது ரொம்பவே ஈஸியாக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு ஃபுல் வீடியோவே ரோட்டோ பண்ணி நமக்கு கிடச்சிருது, அதுவும் நல்ல குவாலிட்டியாகவே, which is amazing. பட் என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் சில பல இடங்களில் நம்ம சில இஷ்யூஸை பார்த்து தான் இருக்கோம். முக்கியமாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம ரோட்டோ பண்ணும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரோட்டோவில் இருக்கிற பிரச்சனைங்க என்ன அண்ட் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி அதை சால்வ் பண்ணுறது, அந்த விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அண்ட் முக்கியமாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரோட்டோ எப்படி பண்ணுறதுன்னு குட்டியாக பார்க்க போகிறோம். ஸோ ஹே சான்ஸ், வெல்கம் பேக் டு problemsஆ ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது how to roto in ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். முதல்ல ரோட்டோ பண்ண வேண்டிய வீடியோவை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய வீடியோ உங்களுடைய ரோட்டோ பேனலில் ஓப்பன் ஆயிரும். உங்களுடைய லேயர் பேனலில் ஓப்பன் ஆயிரும். எஸ், இது கம்போசிஷன் பேனல், இது லேயர் பேனல். உங்களுடைய லேயருடைய தனியான ஒரு பேனலாக இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே தான் நீங்கள் ட்ராக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த இடத்துல நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ நம்ம இதில் ரோட்டோ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான லேயர் பேனலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா உங்களுடைய ரோட்டோ ப்ரஷ், அதாங்க இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த ரோட்டோ ப்ரஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய வீடியோவில் உங்களுக்கு தேவைப்படுற சப்ஜெக்டை இந்த கிரீன் கலர் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக ப்ளஸ் ஐக்கானோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு குட்டி டாட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரஷ் சைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ஹோல்ட் பண்ணி உங்களுடைய மவுஸை அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரஷோட சைஸ் பெருசாகிறதும் சின்னதாக ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ரஷ் சைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒருவேளை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் முந்திரி கொட்டியாக தேவையில்லாத ஏரியாவை செலக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய க்ரீனாக இருந்த ப்ரஷ் திடீர்னு ரெட்டாக மாறிடும். ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் டீசெலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறிகள் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத இடங்களை நீங்கள் டீசெலக்டும் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய ப்ளே பட்டனை தட்டி விட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வேதனைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ஒரு ஃப்ரேமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கான தீர்வுகளை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசலாம். பட் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ரெண்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய வீடியோவை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒருவேளை எங்கேயாவது பிசிறு தட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை கூட இந்த செலக்டிங் அண்ட் டீசெலக்டிங் ப்ராசஸை வச்சு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி ப்ளே பண்ணிக்கோங்க. இப்படி 2-3 தடவை இல்லை ஒரு 4-5 தடவை இல்லை ஒரு 10-15 தடவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து அந்த ரோட்டோவை பர்ஃபெக்டாக மாற்றினதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இந்த ஃப்ரீஸ் பட்டன் இங்கே இருக்கு இல்லையா, இவனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பையன் கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய எல்லா தீர்ப்புகளையும் சரி பண்ணி பர்ஃபெக்டான ஒரு கட் அவுட்டாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவான். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் அப்படியே தானே இருக்குது பேக்ரவுண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ லேயர் பேனல் இருக்கோம், அதுதான் அந்த பிரச்சனை. ஜஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணி உங்களுடைய கம்போசிஷன் பேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் இங்கே ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரோட்டோ பண்ணணும். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு இப்போ பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. பண்ண கையோட கீழே இருக்கிற இந்த லேயரில் இருக்கிற இந்த ரோட்டோ அப்படின்ற இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோட்டோவை அப்படியே டெலிட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுடைய பேக்ரவுண்ட் லேயர் உங்களுக்கு கிடச்சிரும். மேலே உங்களுடைய சப்ஜெக்ட் லேயர் தனியாக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் உங்களுக்கு தேவைப்படுற அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எதை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரோட்டோ பண்ணுறதுக்கான விஷயங்கள். ஸோ இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்ட் நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய கேள்விகளுக்கான பதிலாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம இந்த மாதிரி ரோட்டோ பண்ணும்போது வர ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை செலக்ட் பண்ணிடுவோம், ப்ளே பண்ணிடுவோம். பட் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிசுறு தட்ட ஆரம்பிக்கும். லைக் சைடில் ஏதாவது கரெக்டாக செலக்ட் ஆகாமல் இருக்கலாம், இல்லைனா ஹெட்டுக்கு பின்னாடி திருப்பி ஏதாவது பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா அது ஏதாவது ஓவர்லே ஆகலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, பொறுமையாக ஒரு தடவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக எந்த இடத்துல நமக்கு ரோட்டோ தேவைப்படுது அந்த இடத்த கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி தான் தீரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஏஐயில் ஜஸ்ட் நீங்கள் எடுத்து போட்டாலே உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும், கட் பண்ணி கொடுத்துரும். அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டைம் நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் தான் பண்ணணும், அப்போ தான் எனக்கு குவாலிட்டி மிஸ் ஆகாமல் வீடியோ கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கும். அதாவது நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃப்ரேமாவோ இல்லை ஒரு ஃப்ரேம் கூட வேண்டாம், கொஞ்சம் ப்ளே பண்ணி ஒரு 10 செகண்ட் இருக்கிற வீடியோ அப்படின்னா ஒரு 5 ஃப்ரேம் 6 ஃப்ரேம்னு சொல்லி தள்ளி தள்ளி கூட நீங்கள் பார்த்து அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கரெக்டாக இந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு அந்த செலெக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு கொஞ்சம் ஹெட்டேக் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஃப்ரேம் ரேட் அண்ட் இந்த ரெசல்யூஷன். எஸ், நம்ம ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு ஹெச்டி ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் அந்த கம்போசிஷனும் ஹெச்டியில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இப்போ உங்களுடைய ஃபுட்டேஜ் 25 FPS இருக்கா அப்படின்னா அந்த கம்போசிஷனும் 25 FPS இருக்கா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி ஒர்க் பண்ண, அதாவது ரெண்டுமே சேமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும். அதனால தான் கீழே இந்த மாதிரி மஞ்சள் கலரில் உங்களுக்கு எரரை காமிக்குது. ஸோ உங்களுடைய FPS அண்ட் உங்களுடைய ரெசல்யூஷன் சேமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காமனாக இருக்கிற ஒரு விஷயம், உங்களுடைய ஹேராக இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஜெக்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் தேவைப்படலாம். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய கம்போசிஷன் பேனலுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல், அதாவது நம்ம பேக்ரவுண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒன்று டெலீட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடங்களில் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸை அதிகப்படுத்தவோ இல்லை கம்மி பண்ணவோ இல்லைனா இன்னும் உங்களுடைய ஹேருக்குலாம் ரிஃபைன் எட்ஜ் டூல் தனியாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட உங்களுடைய ஹேரை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இந்த வேல்யூஸை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் இந்த லேயர் பேனலில் மட்டும் வச்சுட்டு நம்ம ரோட்டோ பண்ணி எடுத்துட்டு ஓகே எனக்கு கரெக்டான அவுட்புட் வரலன்னு சொல்லிட்டு போயிடாமல் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற வேல்யூஸை நீங்கள் ஒரு தடவை கொஞ்சம் மேலே ஏற்றி இறக்கி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன ஏதுன்றதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எல்லாரும் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உங்களுடைய வீடியோ ஒரு 30 மினிட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வந்து தயவு செஞ்சு ஒர்க் பண்ணாதீங்க. சீன் பை சீன் நீங்கள் கட் பண்ணி அந்த சின்ன சின்ன வீடியோஸை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லாங் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒரு ஃப்ரேமாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணும். அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்க தான் செய்யும். அதனால் அந்த லேகெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸாக நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உங்கள் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணும். இல்லை அப்படின்னா கிராஷஸ், ப்ளூ ஸ்க்ரீன், அந்த எரர் இந்த எரர்னு வரும். இது வந்து லைக் நம்ம வந்து மாற்றணும், இதை வந்து இதுக்கு வேறு வழியே கிடையாதா அப்படின்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஃபுட்டேஜோட அந்த குவாலிட்டி, அந்த லைக் எந்த அளவுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் ஒர்க் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ஃபுல்லாக தேவைப்படும். அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காத பட்சத்தில் தான் இந்த கிராஷ் ஆகிறது, லேக் ஆகிறது, இந்த மாதிரிப்பட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸாக எடுத்துகிட்டு வந்து அதை டக்குன்னு பண்ணி நீங்கள் உங்களுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அனிமேஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஓகே எல்லாத்தையும் எடிட்டர் பார்த்துப்பாரு, ஓகே எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான். ஸோ அதனால இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரோட்டோ பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று சேமாக, அதாவது பேக்ரவுண்டும் அந்த மெயினான சப்ஜெக்ட்டும் சேமாக இருக்கிற கலரில் போய் உட்காந்துப்பாங்க. இல்லாத பட்சத்தில் ஏதாவது ரொம்ப நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரியான இடத்துல போய் உட்காந்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் உங்கள் கிளைண்ட்டுக்கிட்டேயோ இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலையோ நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கிறது நல்லாயிருக்கும். க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் ரோட்டோ பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அவங்க எங்கே வேணாலும் போய் உட்காந்து எப்படி வேணாலும் வீடியோ எடுத்தாலும் நம்ம ரோட்டோ பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ், அந்த தாட் ப்ராசஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால் அவங்களுக்கு சின்ன ஒரு டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கும் பேக்ரவுண்டுக்கும் ஆப்போசிட் கலர்ஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டான கலர்ஸில் நீங்கள் உட்காந்து வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கிளைண்ட்டுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. புரிஞ்சுக்கிற கிளைண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அன்னைக்கு ப்ளஸ், இல்லை அப்படின்னா ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரியான இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உண்மையிலேயே உங்களுக்கு ரோட்டோ பண்ணுறது ஈஸியாயிரும். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ரோட்டோ ப்ராசஸிங் நடக்கும். ஸோ உங்களுடைய சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதாவது அது தாங்குற அளவுக்கு அந்த பவர் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த குவாலிட்டியை நீங்கள் கம்மி பண்ணி வச்சு ப்ரிவ்யூ பார்க்குறதா இருக்கட்டும், இல்லைனா இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மட்டும் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணி நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இந்த ரோட்டோ பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் 4K வீடியோ இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக
ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கஷ்டப்பட தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த 4K வீடியோ தான் நான் ஃபைனல் அவுட்புட்டாக எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் நான் ஹெச்டி அதை கன்வெர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா தயவு செஞ்சு அதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்து ஒர்க் பண்ணும்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 4K பிக்சல்ஸ் வேறு, ஹெச்டி பிக்சல்ஸ் வேறு. ஸோ அதனால் அதுக்கு கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம பண்ண இந்த ரோட்டோவை எப்படி அனிமேட் பண்ணுறது, அதுவும் ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி அனிமேட் பண்ணுறது, அதை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.